திங்களணி சட பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்குகடற் புவிவரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. சோமகாந்தனின் முற்பிறவி கதை. மறுநாள் உதய நேரத்தில் மன்னன் சோமகாந்தனும் அவனைச் சேர்ந்தவர்களும் கண் விழித்திருந்து நித்திய நியமனங்களை நிறைவேற்றி ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி தத்துவஞானியான பிருகு மாமுனிவரின் அருகில் வந்து இரு கரங்களையும் குவித்து சாஷ்டாத்மாக நமஸ்காரம் செய்து எழுந்தார்கள். அச்சமயத்தில் விநாயக கடவுளுடைய திருவடி தாமரைகளை இடைவிடாது வணங்குகின்ற பிருகு முனிவர் அரசனின் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி வாட்டும் தொழுநோயை நீக்கி அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அரசனை ஒரு சிறந்த ஆசனத்தில் அமரச் செய்து அவன் முற்புறவியில் செய்திருக்கும் நல்வினை தீவினைகளை பற்றி அவனுக்கு எடுத்துணர்த்த விரும்பினார். முதலில் அவன் செய்திருக்கும் தீவினைகளை பற்றி கூறலானார். சோமகாந்த மன்னனே, நீ முற்பிறப்பில் விந்திய சாலைக்கு அருகில் கொல்லம் என்னும் பட்டணத்தில் சித்திரூபன் என்ற வைசியனுக்கும் சுலோசனை என்ற பெண்மணிக்கும் புத்திரனாக பிறந்தாய். காமந்தன் என்ற பெயர் சூட்டப்பட்டு வளர்த்தாய். உன் இளமை பருவத்தில் குடும்பினி என்பவரை கல்யாணம் செய்து கொண்டு 7 பிள்ளைகளையும் 5 பெண்களையும் பெற்று சுகபோக வாழ்க்கை நடத்தி வந்தாய். சிறிது காலத்தில் உன் தந்தை வயோதிகமடைந்து மரணமடைந்தார். உன் தாயும் உன் தந்தையும் பின்பற்றி மரணமடைந்தார்கள். அதன் பிறகு உனக்கு புத்தி கூறுவதற்கு யாரும் இல்லாதால் நீ பெண்ணினத்தில் மூழ்கி விலைமகளிர் மோக மயக்கத்தில் கெட்ட வந்தாய். உன் மூதாதையர் தேடி வைத்திருக்கும் செல்வங்களை எல்லாமே வேசிகளுக்கு கொடுத்துவிட்டு இருந்தாய். இது தர்மம் அல்ல என்று உன் மனைவி பலவாறு சொல்வதையும் கேளாமல் ஆபரணங்கள், வீடுகள், நிலங்கள் முதலானவற்றையும் எல்லாம் விற்று தாசிகளுக்கு கொடுத்து வந்தாய். தரித்திரனாகி சிறிது நாள் ஜாசகம் வாங்கி அதனால் கிடைக்கும் பொருளை அவ்விலை மாதர்களுக்கு கொடுத்து வந்தாய். பொய்ச்சாட்சி சொன்ன கோல் பித்தலாட்டம் முதலானவை சொல்லி கூலி வாங்கி கூத்தியார்களுக்கு கொடுத்தாய். பிறகு சூதாடியும் களவாடியும் வழிப்பறை செய்தும் பெண்களின் கைவளையல்கள், காட்சிலம்புகளை, காது தோடுகளையும் பிடுங்கி பரத்தைகளுக்கு கொடுத்து போகம் அனுபவித்தாய். அது மட்டுமல்ல, குடும்ப பெண்களை கெடுத்தும் பிரஸ்திரிகளை பலாத்காரமாக கற்பழித்தும் பலவாறாகவும் இன்பம் சுவைத்தாய். அத்தகைய தீச்செயல்களால் காமாந்தகாரத்தில் மூழ்கி ஸ்திரீலோசனான துன்மார்க்கன் என்ற பெயர் எடுத்து அலைந்தாய். இதையெல்லாம் கண்டு உன் மனைவி மனம் பொறுக்காமல் துக்கப்பட்டும் பாதுகாப்பவர் யாருமின்றி தத்தளிக்கும் பசியால் பல நாட்கள் பட்டினி கிடந்தும் அதற்கு மேலும் சகிக்க முடியாமல் உன் மீது வெறுப்பிற்கு உன்னை பிரிந்து தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். அதன் பின்னர் நீ மதுவருந்தி உன் இஷ்டப்படியெல்லாம் தீவினைகள் புரிந்து வந்தாய். உன்னுடைய அட்டகாசங்கள் அதிகரிக்கவே அந்நகரத்து அரசன் உன்னை பற்றி கேள்விப்பட்டு உன்னை நகரத்தை விட்டே தூரத்தை விட்டான். அதனால் நீ காட்டிற்கு ஓடி சென்று அங்கு கள்வர்களுடன் சகவாசம் வைத்து கொண்டு அந்த வழியாக போகிறவர்களையும் வருகிறவர்களையும் கொலையும் கொள்ளையும் செய்து வரலானாய். காட்டு மிருகங்கள், பட்சி வகைகள் உயிரோடு கொன்று உன் பசி தீர்த்து கொண்டாய். இவ்வாறு நீ திரியும் காலத்தில் ஒரு நாள் அந்த வழியே கணவர்த்தன் என்ற பிராமணன் ஒருவன் வந்தான். உன் வழக்கமான சுபாவப்படி நீ விருட்டென்று எழுந்து அவனை வழிமறித்து அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு அவனை கொலை செய்ய முயன்றாய். அவனும் உன்னை கண்டதும் இங்கிரனை கண்டது போல் பயந்து நடுங்கி பெருமூச்சு விட்டு, அப்பா, நான் பிராமணன், என்னை கொன்று விட்டாதே. பிதிர்கர்மங்களுக்காக ஒரு புத்திரனும் கூட இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக ஒரு பிராமண கன்னியை கல்யாணம் செய்து கொண்டேன். அவ்வளோ ஒரு புத்திரனும் பிரசவிக்காமல் மாண்டு மடிந்து போனாள். இப்போது 2ஆம் தாரமாக நான் மணந்திருக்கும் பெண்ணோ புத்திரனை பெற முடியாத இளம் பருவத்தினளாக இருக்கிறாள். அவளுக்கு என்னை விட்டால் வேறு எந்த ஆதரவும் இல்லை. ஆகவே உன்னை என் நண்பனாய் பாவித்து கெஞ்சுகிறேன்.
என்னை கொல்லாமல் உயிரோடு விட்டுவிடு. என் கைப்பொருள்களை எல்லாம் மறைக்காமல் உன்னிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிடுகிறேன். எனக்கு உயிர் பிச்சை மட்டும் கொடு என்று கெஞ்சி கதறி பலவாறாகவும் உன்னுடன் வேண்டினார். ஆனால் நீயோ கொலைகள் முதலான பாதகங்களையும் விளையாட்டாகவே செய்ய துணிந்தவையால் சிறிதும் மனமிறங்காமல் அவனை கொன்று விட்டாய். உடனே உன்னை பிரமத்தி தோஷம் பிடித்து கொண்டு விட்டது. அதிலிருந்து ஒரு கணம் ஒரு வகை யுகமாக கழியும்படி நீ பல துன்பங்களை அனுபவித்து வரலானாய். ஆனாலும் இவற்றினூடாக உனக்கு ஒரு புண்ணிய பாலனும் கிடைத்தது. அந்த புண்ணிய பலனால் தான் இந்த ஜென்மத்தில் நீ ஒரு அரசனாக பிறந்தாய் என்று பிருகு முனிவர் கூறி நிறுத்தினார். மாமுனிவரே, அந்த புண்ணிய பலனையும் தாங்கள் மனமுவந்து தெரிவிக்க வேண்டும் என்று சோமகாந்த அரசன் வணங்கினான். பிருகு முனிவர் தொடர்ந்து கூறலானார். அரசனே, நீ முற்பிறவியில் பிரமகத்தி தோஷத்தால் பல துன்பங்களை அனுபவித்தபடி கானகத்தில் அழிந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். அப்போது உனக்கு உடம்பில் நடுக்கம், இளைப்பு, காசம் முதலிய கொடிய வியாதிகள் ஏற்பட்டு அதிவிரைவில் கிழட்டுத்தன்மையத்தையும் தள்ளாமையும் நடந்துவிட்டாய். அப்போது உன்னை கவனித்து போஷிப்பதற்கு உனக்கென்று யாருமே இல்லை. அதனால் உன் மனைவியின் நினைவு ஏற்பட்டு அவள் வீட்டிற்கு ஒரு தூதுவரை அனுப்பினாய். அத்தூதுவன் இரவோடு இரவாக சென்று நீ வனாந்தரத்தில் தன்னந்தனியாய் அனாதை போல் படும் துன்பங்கள் அனைத்தையும் உன் மனைவியிடம் எடுத்துரைத்தாள். அவற்றையெல்லாம் உன் மனைவி முதலானவர்களை எல்லாம் கேட்டதும் மிகவும் பயப்பிராந்தியுடன் இருந்தனர். இந்த விஷயத்தை அந்த நகரத்தவர்கள் அறிந்தால் உன் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் அனைவரையும் கூட தண்டித்து வதைப்பான் என்று நினைத்து நடுங்கினார்கள். அதனால் அவர்கள் உன் தூதனிடம் இதை வெளியே வேறு யாரிடமும் சொல்லாமல் சீக்கிரம் போய்விடு என்று கூறி பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். தூதுவன் திரும்பி வந்து உன்னிடம் விஷயத்தை சொன்னான். அதை கேட்டதும் இனி என்ன செய்வது என்று நீ மிகவும் வேதனைப்பட்டாய். அச்சமயத்தில் தான் நீ முற்பிறவியில் செய்த ஒரு நல்வினை பயன் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது நீ தங்கியிருந்த காட்டில் வழியாக வேதியன் ஒருவன் வந்தான். உன் வரலாறு என்ன என்று அறியாத அந்த வேதியன் உன்னிடம் வந்து யாசகம் கேட்டான். அவனுக்கு நீ ஆடை ஆபரணங்களும் பொருட்களும் தானம் கொடுத்து இன்னும் அநேக பிராமணர்களையும் உன்னுடன் தானம் பெற்றுக்கொள்ள அழைத்து வருமாறு கூறினாய். அதுபோலவே அவ்வேதியன் பல இடர்களுக்கும் சென்று யாசகத்திற்காக பல பிராமணர்களை கூவி அழைத்தான். பிராமணர்கள் பலரும் நீ யாரென்று தெரிந்து கொள்ளாமல் உன்னிடம் தானம் வாங்குவதற்காக வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் நீ பக்தி சிரத்தையோடு கும்பிட்டு நின்றாய். ஆனால் அப்பிராமணர்களோ உன்னை பார்த்ததும் நீ எத்தகைய பாதகன் என்றதை அடையாளம் புரிந்து கொண்டு மிகவும் மனம் வருந்தி துயரத்தோடு சிரித்து, ஐயோ, பெரும்பாவியான உன்னை அண்டினவர்களும் உன்னை கண்ணால் கண்டவர்களும் உன் பெயரை காதால் கேட்டவர்களும் வாயால் சொன்னவர்களும் அத்தனை பேருக்கும் உன் பாவங்கள் தொற்றி கொண்டு நரக குழியில் தள்ளிவிடும். அப்படிப்பட்ட உன்னிடம் தானம் என்று எதுவும் யாசகம் வாங்க மாட்டோம். உனக்கு உண்மையிலே தான தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் ஒரு காரியம் செய். இந்த காட்டில் நிர்மலமூர்த்தியான விநாயகப் பெருமானின் கோயில் ஒன்று அடிமுதல் உச்சி வரை முற்றிலும் செடி கொடிகளால் மூடப்பட்டு சிதிலமடைந்து கிடக்கிறது. அந்த ஆலயத்தை புதுப்பித்து அதுவே உன் தர்ம காரியமாக கருதி விநாயகக் கடவுளின் பேரருளை பெற்றுக்கொள் என்று அந்தணர்கள் கூறிவிட்டு திரும்பிச் சென்று உன்னை பார்த்த பாவம் கழிவதற்காக நீராடி ஜபதாபங்கள் செய்தலானார்கள். அதன் பிறகு நீ ஆதி நாளிலிருந்து செய்த பாவங்கள் அனைத்தும் உன் நினைவில் ஒன்றன் பின் ஒன்றாக விஸ்வரூபமடுத்து காட்சி தந்து உன்னை புழு போல் வேதனையால் துடிக்க வைத்தன. உறவினர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டதையும் உன்னிடம் தான தர்மம் வாங்குவது கூட உன் மனைவி உட்பட உற்றார் உறவினர்களை எல்லாம் உன்னை கைவிட்டதையும் உன்னிடம் தான தர்மம் வாங்குவது கூட பாவம் என்று அந்தணர்கள் கூறி சென்றதையும் நினைத்து உன் உள்ளம் சித்திரவதைப்பட்டது. இதற்கெல்லாம் பரிகாரம் செய்வதென்றால் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. சகல வினைகளையும் விலக்கி காத்திருப்பவர் விக்னேஸ்வரரான விநாயகமூர்த்தியே ஆவர் என்று புரிந்து கொண்டாய். அவருடைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டுவதை விட சிறந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை என்றும் தீர்மானித்தாய். வனத்தில் உள்ள விநாயகரின் ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணியில் முழு மூச்சுடன் ஈடுபட முன்வந்தாய். அதுவரை துன்மார்க்கத்தில் சேர்த்து வைத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விநாயகரின் பழைய ஆலயத்துக்கு பயபக்தியோடு வந்து
அங்கு வீட்டிற்கும் விக்னேஸ்வரரை தரிசித்து மனத்துயரையெல்லாம் வாய்விட்டு சொல்லி கதறி பலமுறை கும்பிட்டு ஆனந்த பரவசமடைந்து ஆடி பாடினாய். பிறகு சிற்பிகளையும் கலைஞர்களையும் வரவழைத்து கணபதிக்கு கோயில் கட்டத் தொடங்கினாய். தங்கத்தால் கற்ப கிரகம் அமைத்து அதன் முகப்பில் இரத்தினங்கள் பதித்து வெள்ளி முதலான உலோகங்களால் அர்த்த மண்டபம் மலைப்பள்ளி முதலானவற்றையும் கட்டி சுற்றிலும் உயரமான மதில்கள் எழுப்பி 4 புறமும் கோபுரங்களும் 4 தடாகங்களும் அமைத்து மாட வீதிகள், வீடுகள், மாளிகைகள், கூடங்கள் முதலானவற்றையும் கவுத்து தங்கத்தாலும் வெள்ளியாலும் நவரத்தினங்களாலும் கோயிலுக்கு தேவையான பாத்திரங்கள், வாகனங்கள், குடைகள், பல்லக்குகள் முதலானவற்றை செய்து கொடுத்து ஆதிசைவ அந்தணர்களை குடியேற்றி பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆராதனை நடத்தி வரும்படி ஏற்பாடு செய்து நாடக மேடையில் யாழ் முதலான வாத்தியங்களின் இசையும் தேவதாசிகளின் நாட்டியங்களும் நிகழச் செய்து அனைவரும் வியந்து பாராட்டும்படி திருவிழாக்களை நடத்தி வந்தாய். இப்படியே உன் வாழ்நாள் விநாயகர் பூஜையிலேயே கழித்து வரும்போது உனக்கு முடிவு காலம் வந்து நீ இறந்தும் போய்விட்டாய். பிறகு ஜமதூரர்கள் உன்னை யமலோகத்திற்கு அழைத்து சென்று ஜமதர்மராஜன் முன் நிறுத்தினார்கள். அவன் சித்திரகுப்தனை கூப்பிட்டு உன் பாவ புண்ணிய கணக்கை சொல்லும்படி கூறினான். சித்திரகுப்தனோ உன்னுடைய துஷ்ட செயல்களையெல்லாம் அடைமலை போல எடுத்து சொல்லி, யமதர்மராஜரே, அவன் தன் வாழ்நாளில் செய்ததெல்லாம் பாவங்களே என்றாலும் பாவ வழிகளில் சம்பாதித்த பொன்பொருட்களை கொண்டு தன் இறுதி காலத்தில் விக்னேஸ்வர கடவுளுக்கு கோயில் திருப்பணி செய்தான் என்றான். ஜமதர்ம பூபதி தனக்குள் ஆலோசித்தான். நீ அளவிற்கு பாவங்கள் செய்திருந்தாலும் அப்பாவங்களுக்கெல்லாம் முன் அந்திம காலத்தில் விநாயகர் கடவுளின் ஆலயத்தை ஒரு புண்ணியத்தில் பஞ்சு பொதியிலே ஒரு தீப்பொறி பற்றி ஒளிந்து போவது போல உன் பாவங்களை எல்லாம் மறைத்தொழிந்தன. இருந்தாலும் நீ அந்த தீவினைகளுக்குரிய பலனையும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று ஜமதர்மராஜன் முடிவு கட்டினான். உன்னுடைய அடுத்த பிறவியில் பாவத்தையும் புண்ணியத்தையும் முதலிலோ பிந்தியோ அனுபவிக்க வேண்டும் என்று உன் விதி நிர்ணயிக்கப்பட்டது. நீயோ உன் அடுத்த பிறப்பில் புண்ணியத்தை முதலில் அனுபவித்துவிட்டு பிறகு பாவத்திற்கேற்ற பலன்களை அனுபவித்து விட்டதாக ஜமதர்மராஜனிடம் சொன்னாய். அதன்படியே இந்த பிறவியில் அமைந்து விட்டது. அதாவது இந்த பிறவியில் நீ ஒரு மன்னனாக பிறந்து உன் புண்ணிய பலன்களை முன்னர் அனுபவித்துவிட்டு இப்போது உன் தீவினைகளின் பலனாக இந்த கொடிய வியாதியை அனுபவிக்கிறாய். இது நீங்குவதற்கு விநாயகப் பெருமானையே நீ வழிபட்டு வர வேண்டும் என்று பிருகு முனிவர் கூறினார். மகா ஞானிகளே, காமந்தன் தன் பெயருக்கு காமாந்தகாரனாய் கட்டடைந்து தினந்தோறும் பல தீவினைகள் புரிந்து பலவாறாக அவன் திரிந்து கடைசியில் மரண காலத்தில் மகா கணபதியை நினைத்து ஒரு புண்ணியத்தை செய்ததனால் பாவ வினைகள் தீர்ந்து நல்வழி பெறலானான் என்றால் சித்தி விநாயகரை எப்போதும் சிந்தித்திருப்போருக்கு இத்தகைய நட்பர்கள் கிடைக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். திங்களனி சடை பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளரும் அன்றே.